Hi all, welcome to Exam Edge YouTube channel. ஏற்கனவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் பார்த்துட்டு இருந்தோம். அதில் 25 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு ரிமைனிங் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் முடிஞ்சிடும். ஸோ இன்னைக்கான கிளாஸ்க்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன இருக்கு அப்படின்னு. எக்ஸ் ஒய் இசட் ஆகிய மூன்றும் தொகைகள் ஆகும் அப்படின்னு இருக்கு. ஸோ அது மூணும் நமக்கு என்னது அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு இருக்கு. அடுத்த பகுதி இதில் ஒய் என்பது எக்ஸின் தனி வட்டி ஆகும் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல ஒய்ன்றது எனக்கு எக்ஸோட தனி வட்டி அப்படின்னா எக்ஸ் ஒரு பிரின்சிபலா இருக்கிறப்போ ஒய்ன்றது எனக்கு தனி வட்டியா இருந்திருக்கு. இப்ப அடுத்தது மற்றும் இசட் ஆனது ஒய்யின் தனி வட்டி ஆகும் அப்படின்னு இருக்கு. ஸோ இது அடுத்த கண்டிஷன் வந்து இசட் ஆனது எனக்கு ஒய்யின் தனி வட்டி, ஒய் பிரின்சிபலா இருக்கிறப்போ இசட் தான் என்னுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவை இரண்டும் ஒரே கால அளவிற்கு மற்றும் ஒரே வட்டி விகிதத்திலும் இருக்கும் எனில் கீழே உள்ளவற்றில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டுக்குமே எனக்கு கண்டிஷன் என்னது, ஒரே கால அளவு மற்றும் வட்டி விகிதம் n ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப இங்க என்ன எழுதலாம், i ஈக்குவல் டு PN/100 இல்லையா. ஸோ இப்போ இதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இது செகண்ட் கண்டிஷன். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எழுதுனா ஐக்கு பதிலாக ஒய் அப்படின்னு எழுதுவோம். PNR/100னா XNR/100 அப்படின்னு இருக்கும். இப்போ இங்க ரெண்டாவது கண்டிஷனுக்கு எழுதுறோம்னு வைங்க. ஸோ ரெண்டாவது கண்டிஷனுக்கு எழுதுனா ஐக்கு பதிலாக இசட், பிக்கு பதிலா ஒய். ஸோ YNR/100 அப்படின்னு இருக்கும். இங்க அதுக்கு அடுத்து என்னது, இங்க இருந்து நம்ம என்ன சொல்லலாம், NR/100 என்ன வந்துடும், NR/100 ஈக்குவல் டு Y/X இல்லையா. இங்க NR/100 ஈக்குவல் டு என்ன வந்துடும், NR/100 ஈக்குவல் டு Z/Y அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணிக்கலாமா. ஸோ Y/X ஈக்குவல் டு Z/Y அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இதுல இது ரெண்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா என்ன வந்துடும், Y² ஈக்குவல் டு XZ அப்படின்னு வந்துடும். அது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, Y² ஈக்குவல் டு XZ. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் முதலீடு செய்யப்பட்ட ஒரு தொகையானது 12 வருடங்கள் 6 மாதத்தில் 2 மடங்கு ஆகும் எனில் அந்த தொகை அதே வட்டி விகிதத்தில் எத்தனை வருடங்களில் 3 மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 மடங்கு ஆகும்னா என்ன அர்த்தம், NR ஈக்குவல் டு 100 அப்படின்னு அர்த்தமா. 3 மடங்கு ஆகும் அப்படின்னா NR ஈக்குவல் டு 200ன்னு அர்த்தம். ஸோ இப்போ 2 மடங்கு ஆகும் எத்தனை வருஷத்துல, 12 வருடங்கள் 6 மாதங்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க N வந்து 12 years 6 months. 6 monthsனா ஹாஃப் இயர் இல்லையா. ஸோ அப்போ 12 1/2 இதை நம்ம எப்படி எழுதலாம், 25/2 அப்படின்னு எழுதிக்கலாமா. இன்டூ 2 + 1 ஸோ 25/2. இப்போ இங்க இதை சப்ஸ்டியூட் பண்ணா ஆர் என்ன வரும், R ஈக்குவல் டு 100/n by 25 divided by 2 இருக்கும். ஸோ 2 வந்து நமக்கு மேலே போயிடும். இப்போ 25 டேபிள் இதை கேன்சல் பண்ணா 4. ஸோ 4 × 2 8 அப்படின்னு கிடைச்சிடும். இங்க எனக்கு எத்தனை வட்டி விகிதத்துல தானே கேட்டிருக்காங்க, எத்தனை வருடங்களில் 3 மடங்கு ஆகும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எத்தனை வருஷத்துல 3 மடங்கு ஆகும்னு கேட்குறாங்க. இங்க ஆர் இப்போ நமக்கு 8 அப்படின்னு தெரியும். ஸோ N ஈக்குவல் டு 200/8. ஸோ 8 2s are 16, ரிமைனிங் 4 ஆல்சோ 25%. சாரி 25 இயர்ஸ்ல எனக்கு என்ன ஆகும், 2 மடங்கு ஆகும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து எத்தனை வருடங்களில் ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனி வட்டி 10% ஆண்டு வட்டியின் மூலதனத்தின் 0.125 மடங்குகள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை வருடங்களில் அப்படின்னு கேட்டாங்களா. ஸோ அப்ப என்ன கேட்டிருக்காங்க, என்ன தான் கேட்டிருக்காங்க. ஸோ வேற என்ன கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. 10% ஆண்டு வட்டியில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆர் வந்து எனக்கு 10%. எத்தனை மடங்கு ஆகும்னு சொல்லியிருக்காங்க, மூலதனத்தின் 0.125 மடங்கு ஆகும். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு மூலதனம் பிரின்சிபலை விட 0.125 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 0.5னா 1/2, 0.25னா 1/4. இப்போ 1/8 அப்படின்னா அதுதான் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.125 அப்படின்னு வரும். ஸோ நமக்கு ஃப்ராக்ஷனா யூஸ் பண்ணா ஈஸியா கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நம்ம ஃப்ராக்ஷனா தான் எழுத போறோம். நமக்கு என்ன இருக்கும், I ஈக்குவல் டு PNR/100 இல்லையா. I வந்து எனக்கு இதுதான் 1/8P அப்படின்னு எழுதுவோம். ஸோ IP/8 ஈக்குவல் டு P இன்ட்டு N தான் கேட்டிருக்காங்க. R வந்து 10% டிவைடட் பை 100. ஸோ இந்த PP கேன்சல் ஆயிடும், இந்த 0 கேன்சல் ஆயிடும். இதை இப்போ 2 டேபிள்ல கேன்சல் பண்றோம் அப்படின்னா இது வந்து 4, இது வந்து 5 அப்படின்னு இருக்கும். ஸோ N ஈக்குவல் டு 5/4.
5/4 னா 1/4 இயர்ஸ். 1/4 னா 1.25 இயர்ஸ். ஸோ 1.25 ஆப்ஷன்ல இருக்கா. ஸோ 1/4 இயர்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குன்னு பாருங்க. 29th கொஸ்டின். ரூபாய் 600 தொகையானது 4 வருடங்களில் 720 மாறும் அப்படின்னு இருக்கு. ஸோ 600 ரூபாய் அப்படின்றது 4 வருஷத்துல எனக்கு 720 மாறுது. இதுதான் என்னுடைய பிரின்சிபல். இங்க 720 மாறுது அப்படின்றா இதுதான் என்னுடைய அமௌண்ட். அடுத்த பகுதி என்ன சொல்லியிருக்காங்க, வட்டி விகிதம் 2% அதிகரிக்குமானால் அதே தொகை எவ்வளவு கூடும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இப்போ இங்க ஒரு 6 இருந்திருக்கும். ஸோ அதை விட எனக்கு 2% அதிகரிக்குது அப்படின்னா எனக்கு அமௌண்ட் என்னவா இருக்கும் அப்படின்றதுதான் கொஸ்டின். சரியா. ஸோ இங்க 6 கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இங்க இருந்து எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது வரும், 120 வருமா, அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல்னு போட்டா. ஸோ 120 வந்துடும். பி தெரியும், n 4 இயர்ஸ், ஆர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு r+2 என்ன அப்படின்னு போட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய மெத்தட். பெரிய மெத்தட்னா ஸ்ட்ரெயிட் மெத்தட். ஸோ இது இல்லாம என்ன பண்ணலாம்னா, இப்போ 2% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இங்க 600ல 2% என்ன வரும். ஸோ 600ல 2% அப்படின்னா எனக்கு 12 ரூபாய் அப்படின்னு கிடைச்சிடும். ஒரு வருஷத்துக்கு 12 ரூபா. 4 வருஷத்துக்கு என்ன வரும், 48 ரூபா அப்படின்னு வரும். அப்ப இந்த 720 கூட ஒரு 48 ஆட் பண்ணா அதான் நம்மளுடைய அமௌண்டா இருக்க போகுது. ஸோ 768 rupees அப்படின்னு நம்ம சிம்பிளாவும் போடலாம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதையே நீங்க பண்ணணும் அப்படின்னா இங்க நான் சொன்ன மாதிரி I = PNR/100. I வந்து 120, P வந்து 600, N 4 years, R /100 இருக்கும். ஸோ இந்த 2 0 கேன்சல். 6 டேபிள் இதை கேன்சல் பண்ணா 20, 4 டேபிள் இதை கேன்சல் பண்ணா 5. ஸோ R5 வந்துச்சா. இப்போ R7னா எனக்கு அமௌண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ R7 அப்படின்னா P வந்து 600, N வந்து 4, R வந்து 7 /100 அப்படின்னு போடுறப்போ இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், 7 4s are 28, 28 into 6 48, 4 168 இருக்கும். 168 அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பிரின்சிபல் போடுறப்போ 768 வரும். ஸோ ஒரிஜினல் மெத்தடும் போடலாம், இந்த மாதிரி லாஜிக்கலாவும் போடலாம். அடுத்த கேள்வி பாருங்க. ரூபாய் 1500க்கு 3 வருடங்களில் 2 வெவ்வேறு வழிகளில் இருந்து கிடைத்த தனி வட்டிகளுக்கிடையே உள்ள வித்தியாசம் 1350 அப்படின்னு இருக்கு. ஸோ 1500 ரூபாய்க்கு 3 வருஷம் வந்து எனக்கு வட்டிக்கு விடுறாங்க. வெவ்வேறு இடங்கள்ல வருது. அப்போ இங்க எக்ஸ்ன்ற அமௌண்ட், இங்க வந்து 1500 மைனஸ் எக்ஸ்ன்ற அமௌண்ட் வரும். ஸோ இங்க இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்டோடைய வித்தியாசம் வந்து எனக்கு 1350. ஸோ இங்க இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்டுக்கும் இங்க இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்டுக்குமான வித்தியாசம் 1350 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏனில் அந்த 2 வட்டிகளின் விகிதங்களிடையே உள்ள வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு வட்டியிலையும் இருக்கிற எனக்கு விகிதங்களுடைய வித்தியாசம் R1 மைனஸ் R2 என்னன்னு கேட்கிறாங்க. 2 வெவ்வேறு வழிகளில் இருந்து கிடைத்த தனி வட்டிகளுக்கிடையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூபாய் 1500க்கு 3 வருடங்களில் 2 வெவ்வேறு வழிகளில் இருந்து கிடைத்த தனி வட்டிகளுக்கிடையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்க வந்து எனக்கு அந்த 1500 பிரிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா பிரிக்கல. சரியா. சோ 1500 தான், அது 2 வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வருது. சோ அப்போ பிரின்சிபல் வந்து எனக்கு பிரிக்கல. எனக்கு என்னதான் வித்தியாசம் அப்படின்னா R1 R2 தான் வித்தியாசம். சோ அப்ப நமக்கு I என்ன தெரியும், PN R/100 அப்படின்னு தெரியுமா. சோ இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் எனக்கு 1350 அப்படின்னா இது ரெண்டுலயும் எனக்கு PN காமன் தான். சோ 1500 N 3 வருஷம் /100 காமன் தான். எனக்கு R1 R2 தான் மாறுது. அப்ப R1 மைனஸ் R2 = 1350. ஸோ இந்த 2 0 கேன்சல் ஆயிடுமா. 15 into 3 என்னது 45. ஸோ 45 into R1 மைனஸ் R2 = 135 ஸோ 45 into 2 19 வரும். ஸோ 45 into 3 அப்படின்னு போட்டா 135 வந்துடும். ஸோ 135 அப்படின்னு கிடைச்சிருச்சா. ஸோ அப்போ 1350 R1 மைனஸ் R2 வந்து 30. எனக்கு இது வந்து பர்சன்டேஜ்ல இருக்கும்.
இல்லையா? ஸோ ஐ மீன் இது வந்து நார்மலா 30 rupees அப்படின்னு இருக்கும். இதை பர்சன்டேஜ்ல மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? டிவைடட் பை 100 அப்படின்னு போடணுமா? ஸோ அப்போ 0.3% அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இங்க ரூபாயில தானே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ அதனால பர்சன்டேஜ்ல மாத்துறதுக்கு டிவைடட் பை 100% அப்படின்னு போடுவோம். ஸோ 0.3% அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன இருக்குன்னு. 31வது கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட தொகையின் 40% ஏ என்பவர் 15% ஆண்டு வட்டியில் கடனாக கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட தொகை, அது எவ்வளவுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த குறிப்பிட்ட தொகையை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுல 40%, ஸோ 40% ஆஃப் எக்ஸ என்ன பண்றாங்க அப்படின்னா 15% வட்டி விகிதத்துல கொடுக்குறாங்க. ஸோ அப்ப இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரின்சிபல். ஓகேவா? அடுத்து மீதியுள்ள தொகையின் 50% 10 ஆண்டுகளில் 10 ஆண்டு வட்டியிலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதியுள்ள தொகையில 50%. ஸோ இங்க எக்ஸ், இப்ப நான் வந்து 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வைங்க. 100 ரூபாய், அதுல 40%னா 40 ரூபாய். ஸோ இந்த 40 ரூபாயில நான் என்ன பண்றேன்? 15%க்கு கொடுக்குறேன். ஸோ 40 ரூபாய் போயிடுச்சுன்னா மிச்சம் 60 ரூபாய் இருக்கும். அந்த 60 ரூபாயில பாதி 50%னா இல்லையா? ஸோ அப்போ அது 30 ரூபாய். அதை தான் எனக்கு என்ன பண்றாங்க? 10% ஆண்டு வட்டியில கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மீதி தொகையை தனி வட்டி 15%லும் கடனாக கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. ஸோ மீதி தொகைனா என்ன இருக்கு? 70 ரூபாய் போயிடுச்சு. அப்போ மிச்சம் 30 ரூபாய் இருக்கும். ஸோ அதை என்ன பண்றாங்க அப்படின்னா 18% ஆண்டு தனி வட்டியில கொடுக்குறாங்க. இப்ப அதுக்கப்புறம் எனில் மொத்த தொகைக்கு கணக்கிடப்பட்ட ஆண்டு வட்டி விகிதம் என்ன? ஸோ இந்த மொத்த தொகைக்கு எனக்கு ஆர் என்ன அப்படின்றதுதான் வந்து நம்மளுடைய கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மொத்த தொகைக்கு ஆர் என்ன? இப்ப தனித்தனியா கொடுத்துருக்காங்களா? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்த தொகைக்கான ஆர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எனில் மொத்த தொகைக்கு கணக்கிடப்பட்ட ஆண்டு வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஆண்டு வட்டி விகிதம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்க 40 ரூபாய்க்கு எனக்கு 15. சோ மொத்தம் 100 ரூபாய்க்கு இங்க எனக்கு ஆவரேஜா ஆர் என்ன அப்படின்றதுதான் கொஸ்டின். சரியா? சோ அப்போ P/NR/100, n எல்லாமே 1. ஓகே, சோ அப்போ 40 × 15 டிவைடட் பை 100, n 1. ஓகேவா? பிளஸ் 30 rupees × 10 × 1 divided by 100. பிளஸ் அடுத்தது என்னது? 30 × 18 × 1 divided by 100. இது எல்லாம் எனக்கு எதுக்கு ஈக்குவல்? 100 ரூபாய். எவ்வளோ ஆறுன்னு தெரியாது. 1 divided by 100க்கு ஈக்குவல். எல்லாத்துலயுமே எனக்கு 100 100 100 இருக்கு. ஸோ கேன்சல் பண்ணிடலாம். இங்க 100 ஆர் ஈக்குவல் டு 40 × 15 பிளஸ் 30 × 10 பிளஸ் 30 × 18. நான் ஏன் கேன்சல் பண்ணல அப்படின்னா, ஏன் மல்டிப்ளை பண்ணல அப்படின்னா, நம்ம கேன்சல் ஏதாவது பண்ண முடியுமான்றதுனால. ஃபர்ஸ்ட் ஒரு 0 எல்லாத்துலயுமே நான் கேன்சல் பண்றேன்னு வைங்க. ஸோ கேன்சல் ஆயிடும். அடுத்து என்ன இருக்கு? இங்க 10 இருக்கு. அப்போ ஆர் ஈக்குவல் டு 15 × 4 அப்படின்னா 60யா? 60/10. இங்க வந்து 60/10 அப்படின்னு வந்துடும். இங்க என்ன இருக்கும்? 30/10 அப்படின்னு இருக்கும். இங்க என்னது? 3 × 18 divided by 10. ஸோ அப்போ இங்க 15, சாரி இங்க 10 தான் இல்ல. சோ அப்ப இந்த 0 0 கேன்சல் ஆயிடும். 6 இங்க 0 0 கேன்சல். சோ பிளஸ் 3 இங்க என்னது? 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 9, இது 5 அப்படின்னு வரும். சோ 27/5. சோ 27/5. சோ 27/5 என்ன வரும்? 9 பிளஸ் 5ல 25 மிச்சம் 2 0. சோ 5.4ன்னு வரும். ஸோ 9 பிளஸ் 5.4 அப்படின்னா 14.4. இதான் என்னுடைய ஆவரேஜ் ஆர். ஸோ 14.4 ஆப்ஷன் டில இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன இருக்குன்னு. வாசிம் என்பவர் குறிப்பிட்ட தொகையை 6% ஆண்டு வட்டியில் 4 வருடங்களுக்கு கடன் வாங்கினார் அப்படின்னு இருக்கு. ஸோ வாசிம் அப்படின்றவர் ஒரு குறிப்பிட்ட தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த தொகைன்னு தெரியல. ஸோ 32 கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட தொகை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதை 6% ஆண்டு தனி வட்டியில் 4 வருடங்களுக்கு கடன் வாங்குறார். சோ இது வந்து 4 இயர்ஸ்க்கு அவரு கடன் வாங்குறார். மற்றும் அடுத்த 3 வருடங்களுக்கு 8% வட்டியிலும். சோ அதுக்கு அடுத்த 3 வருஷத்துக்கு, இது ஃபர்ஸ்ட் 4 வருஷம், அதுக்கு அடுத்த 3 வருஷத்துக்கு எனக்கு 8% வட்டி தொகையில வாங்குறாங்க. 8% வட்டியிலும். அதற்கடுத்த 7 வருடங்களுக்கு 10% வட்டியிலும் கடன் வாங்கினார். சோ இதுக்கப்புறமா எனக்கு 7 வருஷத்துக்கு எனக்கு என்ன பண்றாரு அப்படின்னா 10% ஆண்டு வட்டி அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காரு.
12 வருடங்களுக்கு பிறகு அவருக்கு 5880 தனி வட்டி செலுத்த வேண்டி இருந்தது ஏனெனில் அவர் கடனாக வாங்கிய தொகை எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. சோ 12 வருஷம் கழிச்சு அவர் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்றதா இருந்துச்சு அப்படின்னா 5880 பே பண்றதா இருந்தது. சோ பிரின்சிபல் என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க. ஓகேவா? சோ இது மொத்தத்தையும் சேர்த்தா தான் எனக்கு 12 வருஷத்துக்கு வரும்ல. இது 4 வருஷத்துக்கு, அப்புறம் 3 வருஷத்துக்குன்னா 7 வருஷம் முடிஞ்சிரும். 12ல 7 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துக்கு 10% வட்டி. இது 5 இயர்ஸ்க்கு. ஓகேவா? சோ அப்ப இது இந்த ஐய பிரிச்சு எழுத போறோம் 3 வருஷங்களுக்கு. அதாவது இந்த 4 வருஷம், 3 வருஷம், அப்புறம் 5 வருஷம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பி எனக்கு என்ன அப்படின்றது தெரியுமா? தெரியாது. சோ பி by 100 காமனா எடுத்துக்கலாம். p by 100 என்ன 6 தானே மாறுது. சோ அப்போ 6 into 4 பிளஸ் அடுத்து 8 into 3 அடுத்தது 10%. அடுத்து 7 வருஷத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 5 வருஷத்துலதான் நமக்கு வட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ 10 into 5 equal to 5880 அப்படின்னு கிடைச்சிடும். சோ அப்ப இங்க p equal to 24, 6 4s are 24, இது ஒரு 24, இது ஒரு 50 அப்படின்னு கிடைச்சிரும். இந்த 100 நான் இந்த பக்கம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னா 2 0 வந்துருமா. சோ 24 plus 24 48, 48 plus 50 அப்படின்னா 98. p equal to 5,88,000 அப்படின்னு கிடைச்சிரும். சோ இப்ப இதை என்ன பண்ணலாம், நம்ம 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம், இல்ல 4 டேபிள் கேன்சல் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 49 வருமா. இங்க என்ன வரும், 2ல 4 மிச்சம் 1 9 4 000 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ 7 டேபிள்ல இங்க கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. ஏன்னா 4 7s are 28, மிச்சம் 1, அப்போ 42,000 அப்படின்னு இருக்கும். இங்க 7 திரும்ப 7ல கேன்சல் பண்ணா 6,000 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6000. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, கடன் தொகை 550 8% ஆண்டு வட்டியில் 5 வருடங்களுக்குள் கட்டி முடிக்க வேண்டுமானால் ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு கட்டியாக வேண்டும் அப்படின்னு இருக்கு. கடன் தொகை 550 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் எனக்கு 550, வட்டி சதவீதம் 8% ஆண்டு வட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 8% ஆண்டு வட்டி 5 வருடங்களில் கட்டி முடிக்கணும். அப்போ ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன 5 இயர்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன வந்துடும், எனக்கு ஒரு வருஷத்துக்கு என்ன வரும், ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் 5 வருஷத்துக்கு என்ன வரும். ஸோ 550 p n 5 r 8 p n r by 100. ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிடுமா. இப்போ 5 டேபிள்ல இதை கேன்சல் பண்ணா 2 அப்படின்னு வரும். இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4. So 55 into 4 na 5 4s are 22. So இங்க 22 220. 5 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எனக்கு 220 ரூபாய் அப்படின்னு வருது. இப்ப இங்க ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு கட்டியாக வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ அப்ப இங்க என்னது அப்படின்னா, நான் வருஷம் கட்ட போறேன். சோ 5 வருஷம், பட் வருஷம் கட்ட போறேன். இது என்னது அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட் கணக்கு மாதிரி கொஞ்சம் வரும். ஓகேவா? இங்க இன்ஸ்டால்மெண்ட் கணக்கு மாதிரி கொஞ்சம் வரும். ஏன்னா இங்க எனக்கு மொத்தமா கேட்கல, ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு கட்டணும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த இன்ஸ்டால்மெண்ட் கணக்குல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிங்க. என்ன வருதுன்னு பாருங்க. I equal to 550 into 8 into 1 divided by 100 அப்படின்னு வரும். சோ இந்த 0 கேன்சல். 5 டேபிள்ல இதை கேன்சல் பண்ணா 11, இங்க 2, இது 4. சோ 44 rupees அப்படின்னு வரும். சோ இந்த 44 rupees அப்படின்றது நான் 5 வருஷத்துக்கு கட்டணும். ஓகேவா? சோ ஒரு வருஷமும் 44 அப்படியே இருக்கும். ஆனா அந்த 44 இல்லாம நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, மிச்சம் 4 வருஷம் இருக்குல்ல, சோ அதுக்கு நான் அந்த 4 வருஷத்துல ஒரு சதவீதத்தை நான் என்ன பண்ணணும்னா வருஷமும் கட்டணும். புரியுதா? சோ இந்த 44 அப்படின்றது எனக்கு மொத்தம் 5 வருஷம் கட்டுறோம் இல்லைன்னு சொல்ல. சோ 3 4 5 வருஷம் கட்டணும். இப்ப 44 5 வருஷம் கட்டினா எனக்கு 220 வந்துடும். ஆனா இப்ப இந்த 44 நான் என்ன பண்ண முடியாது, வருஷம் நான் கட்டியே ஆகணும், ஒரு இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி. சோ இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்றதே நமக்கு என்ன வரும் அப்படின்னா, எனக்கு இந்த குறிப்பிட்ட தொகை இல்லாம மிச்சம் இருக்கிற இந்த 4 தவணை இருக்குல்ல, அதுக்கு ஒரு சதவீதத்தை நான் கட்டணும் இங்க. ஓகேவா? இந்த மிச்சம் இருக்க 4 தொகை 44க்கு எவ்வளவு சதவீதம் கட்டணும் அப்படின்னா இந்த 8% கட்டணும்.
ஸோ அப்போ 44 இன்ட்டு 8 டிவைடட் பை 100. ஸோ இது எத்தனை 4 தவணை வேற மிச்சம் இருக்கு, அப்போ 4ஆல பண்ணணும். ஓகேவா, நான் சொல்றது புரியுதா? இங்க பாருங்க, வாங்கிய கடன் தொகை எக்ஸ். ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கடன் தொகை 550 8% ஆண்டு வட்டியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடன் தொகை 550 8% ஆண்டு வட்டியில் 5 வருடங்களுக்கு கட்டி முடிக்க வேண்டும். ஸோ இதுதான் என்னுடைய டோட்டல் பிரின்சிபல் 550. இதை தான் நான் வந்து பிரிச்சு பிரிச்சு கட்ட போறேன், 5 தவணையா கட்ட போறேன். ஓகேவா, இதுல தவணை அப்படின்னு வர்றப்போ என்ன வந்துரும் அப்படின்னா, தவணை வந்து நான் வந்து டோட்டல் அந்த அமௌண்ட்ல இருந்து தான் பிரிச்சு கட்ட போறேன். ஸோ டோட்டல் அமௌண்ட் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டா, அந்த எக்ஸ் இல்லாம நான் என்ன பண்ணணும்னா, அந்த மிச்சம் இருக்கிற இந்த 4 தவணை இருக்குல்ல, ஸோ அந்த 4 தவணைக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கட்டணும். எத்தனை சதவீதம்? அந்த 6%. ஸோ அதுதான் எக்ஸ் இன்ட்டு 8/100 அப்படின்னு இருக்கு. ஸோ மிச்சம் எனக்கு 4 தவணை இருக்கிறதுனால 4. அதுக்கப்புறம் என்னது, எனக்கு அந்த எக்ஸ் கட்டணும் மாசம் மாசம். ஓகேவா, ஸோ அந்த மாசம் மாசம் எக்ஸ் இல்லாம எனக்கு என்ன பண்ணும், அடுத்த 3 தவணைக்கு நான் ஒரு செக்யூரிட்டி அமௌண்ட் மாதிரி கட்டணும். ஸோ அப்போ அது எவ்வளவு கட்டணும் அப்படின்னா, அந்த 6% ஆஃப் எக்ஸ். ஸோ அந்த 8% ஆஃப் எக்ஸ் இன்னொருக்கு 3 தவணைக்கு, ஸோ இன்ட்டு 3. அடுத்து எனக்கு இருக்கிற 2 தவணைக்கு அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கட்டணும். அதுக்கப்புறம் ஒரு தவணை இருக்கு, ஸோ ஒரு அமௌண்ட் கட்டணும். அதுக்கப்புறம் எந்த தவணையும் இருக்காது, ஸோ அந்த லாஸ்ட் எக்ஸ்ன்ற அமௌண்ட் மட்டும் கட்டினா போதும். ஓகேவா, ஸோ அப்போ டோட்டல் அமௌண்ட் 550 நான் தவணை முறையில இப்படிதான் பிரிச்சு கட்டுவேன். ஸோ நார்மலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல நமக்கு இன்ஸ்டால்மெண்ட் சம்மு தான் கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ டோட்டல் அமௌண்ட் எனக்கு 550, இதை நான் வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல பிரிச்சு கட்ட போறேன். ஸோ இன்ஸ்டால்மெண்ட்ல பிரிச்சு கட்ட போறேன் அப்படின்னா, எனக்கு ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டும் எவ்வளவு கட்டுவேன் அப்படின்னு தெரியாது, ஈக்குவலா கட்டுவேன். அந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். எக்ஸ் இல்லாம நான் இன்னொரு ஒரு சர்டன் பர்சன்டேஜ் மிச்சம் இருக்கிற 4 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி அமௌண்ட் மாதிரி கட்டணும். ஸோ மிச்சம் இருக்க 4 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு எனக்கு இந்த எக்ஸ் அமௌண்ட்ல ஒரு சர்டன் பர்சன்டேஜ் கட்டுவேன். என்ன பர்சன்டேஜ் அப்படின்னா 6%. ஸோ 8/100 அப்படின்னு இருக்கும். இதுதான் எனக்கு மாசத்துக்கான தவணை, வருஷத்துக்கானது. ஸோ அடுத்த 2வது வருஷத்துக்கு வந்து எக்ஸ் பிளஸ் அடுத்து மிச்சம் இருக்க 3 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு நான் செக்யூரிட்டி கட்டினா போதும். அப்போ 3 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 8/100. அதுக்கப்புறம் என்னது, எனக்கு மிச்சம் இருக்கிற இது வந்து மிச்சம் எனக்கு எத்தனை இன்ஸ்டால்மெண்ட், ஏன்னா இது ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கட்டிட்டோம், அப்புறம் 4 இன்ஸ்டால்மெண்ட், இங்க 3 அப்படின்னா அடுத்து 2 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 8/100. அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பாக்கி இருக்கும். ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 8/100. அதுக்கு அடுத்தது எனக்கு இந்த இன்ஸ்டால்மெண்டோட முடிஞ்சு, இதுக்கப்புறம் இன்ஸ்டால்மெண்ட் இல்லை, அப்போ எக்ஸ். ஸோ இந்த மொத்த அமௌண்ட்டும் சேர்த்தாதான் எனக்கு 550 அப்படின்னு வரணும். ஓகேவா, அப்பதான் எனக்கு என்ன கிடைக்கும், ஆண்டுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நான் எவ்வளவு தவணை கட்டணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ இங்க என்ன இருக்கு, நான் வந்து எல்சிஎம் எடுக்கலாமா? ஸோ 1 இருக்கு, 100 அப்படின்னு எல்சிஎம் எடுத்தா இங்க என்ன வரும், 8 4s 32x, இங்க ஒரு 100 அப்படின்னு இருக்கும். இல்லைன்னா நான் எல்லா எக்ஸையும் தனியா எடுத்துக்கிறேன்னு வைங்க, 1 2 3 4 5x இருக்கு. ஸோ 5x தனியா எடுத்துக்கலாம். பிளஸ் இங்க என்னது 32x/100 பிளஸ் 24x/100 இங்க 24x/100 பிளஸ் இங்க என்னது 16x/100 பிளஸ் 8x/100 ஈக்குவல் டு 550 அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க இருந்து நம்ம 100 கேன்சல் பண்ணலாம், இல்லைன்னா இதை டோட்டலா நம்ம 500x வச்சுட்டு 100 அந்த சைடு எடுத்துட்டு போயிடலாம். ஸோ இதை 500x அப்படின்னு வச்சுக்கிறோம்னு வைங்க. ஸோ அப்போ 500 இங்க 32 பிளஸ் 24 என்ன கிடைச்சிடும் நமக்கு, 56. So 32 plus 24 56 வந்துரும். 56 plus 16 அப்படின்னு போடுறப்போ 72. 72 plus 8 வந்து 80. அப்போ 580x divided by 100 நான் இந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுறேன். இங்க 2 0 வந்துரும். ஸோ அப்போ இங்க இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுமா? ஸோ இது எல்லாமே கரெக்டா பண்ணியிருக்கோமா அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம். ஸோ இங்க என்ன இருக்கு, அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா 8x/25. ஸோ கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு 100 rupees அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ இங்க 145 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நம்ம என்னது 580 அப்படின்னு வருது, இங்க 550 தான் இருக்கு. ஸோ அப்போ நம்ம இங்க ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஸோ இது 24/100 தானே. ஸோ 8 4 32. ஓகே,
இங்க 8 3s are 24, இங்க 16 8 எல்லாமே ஓகே தான். ஸோ 16 8 அப்புறமா இந்த எக்ஸ் வந்து இங்க வந்துருச்சு. ஸோ 5x அப்படின்னு போட்டோம். ஓகே, ஸோ அப்போ எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். அடிஷன்ல தான் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், மேபி தப்பு பண்ணியிருக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்றது இதுக்கப்புறம் நீங்க செக் பண்றீங்களா? ஆன்சர் வந்து 100 வரணும். ஸோ இங்க எனக்கு 518 வருது. ஸோ நான் எங்க தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்க என்ன பண்ணுங்க, ஹோம்ஒர்க்ல எனக்கு ப்ராக்டிஸா போடுங்க. கான்செப்ட் ஓகே தானே? ஸோ இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இன்ஸ்டால்மெண்ட் டைப் சம்ஸ் அப்படின்னா நம்ம இப்படிதான் போடணும். சரியா? ஸோ இதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல நமக்கு மந்த்லி பே பண்றது அப்படின்னா அது தனியா வரும். ஸோ இங்க கால்குலேஷன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன இருக்குன்னு. 34th, ஒருவர் தன்னுடைய முதலீட்டில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் 55.5 ஆண்டு வட்டி 11.5 10% குறைத்த பொழுது இழக்கிறார் எனில் முதலீட்டு தொகை எவ்வளவு? ஒருவர் தன்னுடைய முதலீட்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்றாரு அப்படின்னா 55 ரூபா 50 பைசா வந்து இழக்கிறார். எதனால இழக்கிறாரு அப்படின்னா ஆண்டு வட்டி 11.5 10 வர்றதுனால இழக்கிறாரு. அப்போ இந்த வித்தியாசம் எனக்கு என்னது 1.5%. அந்த 1.5% தான் எனக்கு என்னது அப்படின்னா 55.5 ரூபாய். அந்த 1.5% தான் நமக்கு 55 ரூபாய் 50 பைசா. அந்த முதலீட்டு தொகை என்னன்னு கேக்குறாங்க. 100% என்ன அப்படின்றதுதான் நமக்கு கேள்வி. சரியா? சோ அப்ப இங்கே பாயிண்ட்ல இருக்கு, இங்கேயும் பாயிண்ட்ல இருக்கு. இப்ப நான் வந்து என்ன பண்ணலாம், 5 டேபிள்ல கேன்சல் பண்றோம் அப்படின்னா 0.3 வருமா? இங்க என்னது 11.10. சோ இப்ப இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 11.10 into 100னா 1110 ஈக்குவல் டு 0.3x அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 1110 divided by 0.3 அப்படின்னு போட்டா இங்க எனக்கு தொகை வேணும். இப்போ 0.3 நம்ம எப்படி எழுதலாம், 3/10 எழுதலாமா? ஸோ 3/10x அப்படின்னு இருக்கும். ஸோ 1110. ஸோ அப்போ இங்க 1110 divided by 3 போட்டா நமக்கான x என்ன அப்படின்றது கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோமான்னு பார்த்துக்கலாமா? இங்க பாருங்க, அசல் தொகை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டத்தோட வித்தியாசம் தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 55 ரூபாய் 50 பைசா அப்படின்னு சொன்னோம். ஸோ இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா PNR by 100 அப்படின்னு போட்டு பண்றாங்க. ஓகேவா? P வந்து எக்ஸ் அப்படின்னு வைக்கிறாங்க. N வந்து எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, எத்தனை வருஷத்துக்கு நான் அவங்க சொல்லல இல்லையா? சோ எத்தனை வருஷத்துக்குன்னு சொல்லல. இங்க 23/2 அப்படின்றது எதை சொல்றாங்கன்னா 11.5 இருக்கு பாருங்க. சோ அதுதான் 23/2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து ஒரு வருஷத்துக்கு தான். டிவைடட் பை 100. P வந்து எக்ஸ், N வந்து 11.5 23/2 அப்படின்னு போடுறாங்க. R வந்து 1 டிவைடட் பை 100 அதுதான் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்க வந்து 10 மாறுறப்போ எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 55.5 அப்படின்னு கிடைக்குது. ரைட்டா? ஸோ அதே தான் போட்டிருக்காங்க. அவங்க லாஜிக்கா அவங்க வந்து ஃபார்முலா படி போடுறாங்க, நம்ம இங்க லாஜிக்கா போட்டுருக்கோம். இப்போ இங்க டிவைடட் பை 3னா என்ன வரும், 3ல 9 மிச்சம் 2, ஸோ 7, ஸோ 3700 அப்படின்னு வருது. அவங்களுக்கும் என்னதான் வருது அப்படின்னா அதே 3700 தான் வருது. ஸோ 3700 ஆப்ஷன் ஏல இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆண்டு வட்டி விகிதம் 8%இலிருந்து 7/3/4% குறைந்தால் கடன் கொடுப்பவர் ஒருவர் தன்னுடைய ஆண்டு வருமானத்தில் 61 ரூபாய் 50 பைசாவை குறைவதாக கண்டுபிடித்தார் ஏனில் அவருடைய முதலீட்டு தொகை எவ்வளோ? இங்க எவ்வளவு குறையுது பெர்சன்டேஜ்? எனக்கு 7/3/4 அப்படின்னா பெர்சன்டேஜ் வந்து 1/4% தான் குறையுது. ஸோ இந்த 1/4% குறைகிறதுனால 61 ரூபாய் 50 பைசா. இப்ப அவரோட முதலீட்டு தொகை 100% என்ன அப்படின்றதுதான் நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், x/4 ஈக்குவல் டு இங்க இன்ட்டு 100 அப்படின்னா 6150 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 6150 இன்ட்டு 4 அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ் கிடைச்சிடுமா? ஸோ 0 20 2 6 24,600. ஸோ எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் சில இருக்கு. அடுத்த கொஸ்டின் என்ன இருக்கு, ஒரு நிறுவனம் முதலீடுகளில் 15% வட்டி கொடுக்கும் பொழுது ஒரு தரகு முகவர் முதலீட்டாளருக்கு 2% தள்ளுபடி கொடுக்கிறார் எனில் முதலீட்டாளர் அவருடைய முதலீட்டில் சம்பாதித்த வட்டி சதவீதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னா 15% வட்டி கொடுக்கறப்போ எனக்கு என்ன பண்றாங்க, முதலீட்டாளருக்கு 2% தள்ளுபடி கொடுக்குறாங்க. இப்போ 15% வட்டி அப்படின்றது எனக்கு என்னது அப்படின்னா, இப்போ 100 ரூபாய் வந்து நான் வந்து வட்டிக்கு விடுறேன்னு வைங்க. சோ 100 ரூபாய்க்கு 15% எனக்கு வந்து வட்டி அப்படின்னு அர்த்தம். இப்போ முதலீட்டாளர் 2% தள்ளுபடி கொடுக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்,
வட்டி கொடுக்கும் பொழுது ஒரு தரகு முகர்வர், அதாவது ஒரு ஏஜென்ட் வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா பினான்ஸ் பண்றாங்க. ஓகேவா? அந்த மாதிரி எனக்கு 15% மேல வட்டி கொடுக்குறப்போ அந்த ஏஜென்ட் என்ன பண்றாரு அப்படின்னா முதலீட்டாளருக்கு, அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா 2% தள்ளுபடி. அதாவது 100 ரூபாய் இருக்கிற இடத்துல எனக்கு 98 ரூபாய்க்கு 15% அப்படின்னு சொல்லி அவர் கடன் வாங்கி தரார். அதாவது வட்டி வாங்கி கொடுக்கிறார். ஓகேவா? எனில் முதலீட்டாளருக்கு அவருடைய முதலீட்டில் சம்பாதித்த வட்டி சதவீதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ 100 ரூபாய்க்கு 15% இல்லாம எனக்கு என்னது அப்படின்னா 98 ரூபாய்க்கு 15% வந்துருச்சு. அப்போ வட்டி விகிதம் என்னது? கண்டிப்பா 15 விட ஜாஸ்தியா தான் இருக்க போகுது. சோ அது எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கும்? 17%, 2% எல்லாம் வந்து ஜாஸ்தியா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. சோ அவ்வளவு ஜாஸ்தியா இருக்காது. மேபி இது ரெண்டுல ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாக்கலாமா? சோ அசல் தொகை எவ்வளவு அப்படின்னு தெரியாது, எக்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. சோ எக்ஸ் இன்ட்டு 8/100. சோ எத்தனாவது கொஸ்டின் இது? 36th கொஸ்டின் இல்ல. சோ 35 நம்ம ஏற்கனவே போட்டோம். சோ 36th கொஸ்டின் இங்க இருக்கு. 100 ரூபாய் முதலீடு செய்வதற்கு பதிலாக முதலீட்டாளர் செய்த முதலீடு 98 நம்ம போட்டதான். இப்ப 98 ரூபாய்க்கு எனக்கு என்னது அப்படின்னா 15 ரூபாய் வட்டி. இதனா இப்ப 100 ரூபாய்க்கு 15 ரூபாய் இல்லாம 100 ரூபாய்க்கு 15 ரூபாய் வட்டி அப்படின்னு இருந்துச்சு. ஓகேவா? சோ அப்போ 15/100. இப்ப அதுவே எனக்கு என்னது 98 ரூபாய்க்கு 15% வட்டி இருக்கு. ஓகே, அப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றதுதான் தெரியணும். சோ எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரியணும். சோ அப்போ இங்க 15/98 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டா எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருமா? சோ அதுதான் இங்க பண்ணிருக்காங்க. சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. 36th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு 100 ரூபாய்க்கு, எக்ஸாம்பிளுக்கு நான் 100 ரூபான்னு எடுத்துக்கிறேன். சோ இப்போ இந்த 100 ரூபாய்க்கு எனக்கு 15% வட்டின்னு இருந்துச்சு. இப்ப அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 98 ரூபாய்க்கு எனக்கு 2% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுனால 98 ரூபாய்க்கு 15% வட்டி மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த 2 ரூபாய் வந்து அந்த முதலீட்டாளர் வந்து கம்மியா தான் கொடுக்குறாரு. சோ அப்போ இங்க எவ்வளவு இன்க்ரீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15/98 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டா எவ்வளவு இன்க்ரீஸ்ன்னு தெரிஞ்சிருமா? சோ அதுதான். இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்? 2 டேபிள்ல கேன்சல் பண்றோம் அப்படின்னா 49 வரும், இங்க 50 அப்படின்னு கிடைக்கும். சோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? 3 டேபிள்ல இது கேன்சல் ஆகாது இல்லையா? சோ 49, 50. சோ அப்ப இதை சால்வ் பண்ணி தான் ஆகணும். 15 இன்ட்டு 5 அப்படின்னா நமக்கு 75 இல்லையா? அப்போ 750/49 அப்படின்னு வரும். சோ இத 49 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1ல 49. சோ 75ல 49 போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் 260 அப்படின்னு இருக்கும். சோ 49 இன்ட்டு 5னா 9 5s are 45, 424, 245 தான் வருது 5ல. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 260ல 245 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 260ல 245. சோ 55. சோ 15 மிச்சம் வரும். சோ 15/49 தான் வந்து ஆன்சர். சோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, 1000ல் ஒரு பகுதி ஆண்டு வட்டி 8% மற்றும் மீதி தொகையை ஆண்டு வட்டி 10% கடனாக கொடுக்கப்பட்டது. சராசரி தொகையில் ஆண்டு வட்டி 9.2% எனில் 10% வட்டியில் கடனாக கொடுக்கப்பட்ட தொகை எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. சோ 1000ல் ஒரு பகுதி ஆண்டு வட்டி 8% மற்றும் மீதி வந்து எனக்கு 10% அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ 37th கொஸ்டின் எனக்கு 1000 rupees. ஸோ அந்த 1000 rupeesல ஒரு பகுதி நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இன்னொரு பகுதி 1000 மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இதுல ஒரு பகுதி எனக்கு 8%, இன்னொரு பகுதி என்ன பண்றாங்க 10% கொடுக்குறாங்க வட்டி. சராசரி தொகை ஆண்டு வட்டி எவ்வளவு அப்படின்னா 9.2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சராசரி வந்து ஆண்டு வட்டி 9.2%. இப்போ இது இங்க என்னது? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா எனக்கு 0.8. இது என்னதுன்னா பிரின்சிபல் ஆஃப் மிக்சர்ல போட்டோம்ல, சோ அதேதான். சோ 8க்கும் 9.2க்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து 1.2. அப்போ இங்க என்ன ரேஷியோல இந்த பிரிச்சிருக்காங்கல்ல, சோ என்ன ரேஷியோல செப்பரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இங்க நான் பாயிண்ட்ல இருக்கிறதுனால மல்டிப்ளை பை 10ன்னு பண்றேன். சோ 8:12. 8:12 4 டேபிள்ல கேன்சல் பண்றோம் அப்படின்னா 2:3 அப்படின்னு வரும். சோ மொத்தமா இந்த 5 பங்கு தான் எனக்கு 1000 ரூபாய். 5 பங்கு தான் 1000 ரூபாய். அப்போ என்னுடைய ஒரு பங்கு என்ன வந்துடும்? 1000/5 அப்படின்னு போட்டா 200 ரூபாய் அப்படின்னு கிடைச்சிடும். அப்ப இங்க 2 பங்குனா இங்க பிரிச்சது வந்து 400 ரூபாய், இது வந்து 600 ரூபாய் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க.
இப்போ என்ன சொல்ல வராங்க எனில் 10% வட்டியில் கடனாக கொடுக்கப்பட்ட தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 10% இருக்குல்ல, சோ அதுல கடனா கொடுத்த தொகை எவ்வளவு? 600 ரூபாய். சோ 600 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ இங்க 1000 நம்ம எப்படி இங்க 6000 550 எல்லாம் இருக்கு, கொஸ்டின்ல எரரான்னு செக் பண்ணிக்கலாம். சோ இங்க பாருங்க இது 10,000. ஓகேவா? சோ இது 1000 கிடையாது, 10,000. சோ இது 10,000 அப்படின்னா இது என்னது? 4000. இது வந்து 6000 அப்படின்னு இருக்கும். சோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க? 5000 ஒரு பகுதியை ஆண்டு தனி வட்டி 6% மற்றும் ஒரு பகுதியை ஆண்டு தனி வட்டி 9% கடனாக கொடுக்கப்பட்டது. இப்போ இங்க எவ்வளவு பிரிக்கிறாங்க? 5000 பிரிக்கிறாங்க. சோ 5000 வந்து ஒரு பகுதி எக்ஸ் அப்படின்னா இன்னொரு பகுதி எனக்கு 5000 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ இது எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? 6.9 அப்படின்னு கொடுக்குறாங்க. சோ இது வந்து 6%, இது வந்து 9% அப்படின்னு வச்சுக்கலாம். மொத்த ஆண்டு வட்டி 390 எனில் கொடுக்கப்பட்ட வட்டி விகிதங்களில் கடனாக கொடுக்கப்பட்ட தொகையின் விகிதம் முறையே என்னது அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஆண்டு வட்டி வந்து எனக்கு 390. இது ரெண்டுத்துலயும் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட், டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 390. இந்த அமௌண்டோடைய ரேஷியோ என்ன அப்படின்றதுதான் நமக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சோ இந்த அமௌண்டோடைய ரேஷியோ தானே, கொடுக்கப்பட்ட வட்டி விகிதங்களில் கடனாக கொடுக்கப்பட்ட தொகைகளின் விகிதம் முறையே. சோ அந்த பிரின்சிபல் அமௌண்டோடைய ரேஷியோ தான் கேக்குறாங்க. சோ இது வந்து ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா PNR/100. சோ எக்ஸ் 6, n வந்து 1 டிவைடட் பை 100 பிளஸ் இங்க என்னது 5000 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 9 இன்ட்டு 1 டிவைடட் பை 100 PNR/100. சோ இதுதான் எனக்கு டோட்டலா 390 rupees. அப்போ இங்க என்ன வந்துரும்? எனக்கு 6 2 டைம்ல கேன்சல் பண்ணா இது 3 இது 50 அப்படின்னு இருக்கும். சோ இது 3x/50 பிளஸ் இங்க 9 5s are 45. சோ அப்போ 45,000/100 minus 9x/100 equal to 390. So இங்க 45,000 அப்படின்னா இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். சோ அப்ப இங்க 3x/50 minus 9x/100 plus 450 equal to 390 அப்படின்னு இருக்கு. சோ இங்க இன்ட்டு அப்படின்னா இது 6x, இது minus 9x அப்படின்னு இருக்கு. அப்போ minus 3x/100 plus 450 equal to 390. So இப்போ 3x/100 அந்த சைடு போகுது அப்படின்னா என்ன வரும்? 450 minus 390 equal to 3x/100 அப்படின்னு கிடைச்சிருமா? So 450 minus 390 na 60 equal to 3x/100. So இதை 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 20 வரும். So x equal to 20, இங்க ஒரு 100, so 2000 அப்படின்னு கிடைச்சிரும். So இங்க x வந்து 2000, இது வந்து நமக்கு என்ன வந்துரும்? 3000. So 2000 is to 3000. அப்போ ரேஷியோ வந்து எனக்கு என்னது? 2:3. So 2:3 எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் C-ல இருக்கு. So 38th question இவ்வளவுதான். So 39th question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? 39th question, ரூபாய் 5000க்கு 2 வருடங்களில் 2 வெவ்வேறு வங்கிகளிடமிருந்து பெறப்பட்ட 2 வெவ்வேறு வட்டிகளின் வித்தியாசம் 25 ஆகும் எனில் 2 வட்டி விகிதங்களிடையே உள்ள வித்தியாசம் என்ன? சோ ரூபாய் 5000க்கு 2 வருஷத்துல 2 வேற வேற இடத்துல இருந்து, சோ பிரின்சிபல் வந்து எனக்கு 5000, 2 வருஷத்துல எனக்கு வேற வேற இடத்துல இருந்து வரக்கூடிய தனி வட்டிகளின் வித்தியாசம் 25 ரூபாய். ஓகேவா? இப்ப என்ன கேட்டிருக்காங்க? 2 வட்டி விகிதங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம். சோ R1 R2 2 வெவ்வேறு இடத்துல இருந்து வரக்கூடியது. சோ அப்போ PN/100 காமனா, சோ அப்போ PN/100 இன்ட்டு R1 minus R2, இதுதான் எனக்கு என்னது? 25 rupees அப்படின்னு இருக்கு. சோ அப்போ இங்க P வந்து 5000 into 2 divided by 100, R1 minus R2 equal to 25. So இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடுமா? So 2 into 50 100. அப்போ R1 minus R2 equal to 25/100 அப்படின்னா 0.25 அப்படின்னு இருக்கும். So அப்போ ஆப்ஷன் D is the correct answer. அடுத்த கேள்வி, A 8000ஐ ஆண்டு தனி வட்டி 12%, B 9100ஐ ஆண்டு தனி வட்டி 10% கடன் வாங்கினார்கள். சோ 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கடன் வாங்கியிருக்காங்க. A வந்து ஒரு அமௌண்ட், B வந்து ஒரு அமௌண்ட். A வந்து 8000, B வந்து 9100. சோ எவ்வளவு வட்டி விகிதம்? 12 10. சோ இவங்க வந்து 12%, இவங்க வந்து 10% அப்படின்னு வாங்கியிருக்காங்க கடன். எத்தனை வருடங்களில் அவர்கள் இருவரின் கடன் தொகையும் சமமாகும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ அமௌண்ட் வந்து எனக்கு எத்தனை வருஷத்துல சமமாகும் கேக்குறாங்க. சோ அமௌண்ட் சமமாகணும்னா பிரின்சிபல்
plus PNR by 100 P n தான் என்னன்னு கேக்குறாங்க. So divided by 100 equal to இங்க என்னது 9100 plus PNR by 100 இதுதான் வந்து நமக்கான ஈக்குவேஷன். ஸோ இங்க சால்வ் பண்ணி n என்ன அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிடுமா. ஸோ 12 into 8 அப்படின்னா நமக்கு என்ன வரும், 12 into 8 96. ஸோ அப்போ இங்க ஒரு ஜீரோ இருக்கு. அப்போ 960n plus 8000 equal to 9100 plus இங்க என்னது இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிடும். அப்போ 910n அப்படின்னு இருக்கும். இந்த 910n இங்க வந்தா மைனஸ்ல வருமா, அப்போ 50n அப்படின்னு கிடைச்சிடும். இங்க 8000 அங்க போனா மைனஸ், ஸோ 1100. ஸோ இந்த ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிடும். n ஈக்குவல் டு 22 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 22 இயர்ஸ்ல ஈக்குவல் ஆயிடும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் ரூபாய் 6000 தொகையானது 4 வருடங்களில் 7720 மாறும். வட்டி விகிதமானது அதன் 1.5 மடங்கு ஆகும் பொழுது 5 வருடங்களில் அசலானது கீழே உள்ளவற்றில் எதுவாக இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் 6000 என்னவாகுது, 7920 மாறுது. ஸோ 6000 எனக்கு என்னவா மாறுது அப்படின்னா 7920 மாறுது. எத்தனை வருஷத்துல அப்படின்னா 4 வருஷத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ n வந்து 4 இருக்கிறப்போ வட்டி விகிதமானது 1.5 மடங்கு ஆகும் பொழுது 5 வருஷத்துல என்னவாகும். இப்ப இங்க ஒரு r இருந்திருக்கும். ஸோ அந்த r வந்து இங்க எனக்கு 1.5 டைம்ஸ் ஆஃப் r, 1.5 தான் 3/2 அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்படி ஆகுறப்போ எனக்கான இந்த தொகை என்னவாகும் அப்படின்றதுதான் நம்மளுடைய கேள்வி. ஓகேவா. ஸோ இப்போ கீழே உள்ளவற்றில் எதுவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா. இங்கே இன்ட்ரெஸ்ட் என்னது 1920 ஈக்குவல் டு பி வந்து 6000, n வந்து 4, r டிவைடட் பை 100. ஸோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிடுமா. அதுக்கப்புறம் இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும். இப்போ 4 டேபிள்ல இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 4ல 16 3, அப்போ 48. 6 டேபிள் இதை கேன்சல் பண்ணா 8. ஸோ r வந்து 8%. இங்க 3/2 of 8 அப்படின்னா என்னவாயிடும், 12% அப்படின்னு மாறிடும். ஸோ 12%னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன வந்துடும், 6000 into 12 into 4 years இல்ல. ஸோ 4 years divided by 100. ஸோ இந்த ரெண்டு ஜீரோ மாறிடும். ஸோ 12 into 4 48. ஸோ 48 into 60னா 8 6 are 48, 4, ஸோ 28, 2880. அப்போ 6000 plus 2880 அப்படின்னா 8880 அப்படின்னு வரும். ஸோ கரெக்டாக தான் போட்டிருக்கோமா. 6000 plus 208. ஸோ 6000னா 8880 தானே வரும். நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமான்னு பாருங்க. 12 4s are 48, 6 8s are 48, 4 24 28. ஸோ கரெக்டாக தான் போட்டிருக்கோம் இல்லையா. ஓகே. ஸோ எதுக்கும் பின்னாடி இருக்கிற ஆப்ஷன் செக் பண்ணி பார்த்துடலாமா. நம்ம எங்கேயாவது கிவன் டேட்டா தப்பா எடுத்திருக்கோமா, இல்லை அவங்க ஏதாவது தப்பா எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ஆண்டுக்கு 8%, 12% நமக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, எனக்கு அசல் 6000, 12%, 5 வருடங்கள் அப்படின்னு போட்டாங்க. ஓகே. ஸோ இங்க 5 வருடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இங்க 4 வருடங்கள் அப்படின்னு போட்டிருக்கோமா. ஸோ இது வந்து 5 வருடங்கள்ல எவ்வளவு தொகையாகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ into 5, அப்போ 12 into 5 16 வரும். ஸோ 60 into 16 3600. ஸோ 6000 plus 3600னா 9600. ஸோ எப்படிலாம் நம்ம தப்பு பண்றோம் பாருங்க. இங்க 4 வருஷம், ஸோ அதே 4ன்னு வச்சு அடுத்த பகுதியில போட்டோம். இங்க வந்து 5 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. சரியா. ஸோ கொஸ்டினை கரெக்டா தெளிவா ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2600க்கு ஆண்டு தனி வட்டி 6.2/3% எத்தனை வருடங்களில் தனி வட்டி சரியான முழு தொகையாகும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ எத்தனை வருஷம் கழிச்சு சரியான முழு தொகை. இப்போ ஒரு வருஷத்துக்கு என்ன வருதுன்னு பாருங்களேன். இன்ட்ரெஸ்ட் வந்து 2p வந்து 2600, n வந்து 1, r வந்து 6/2 அப்படின்னா 18 plus 2 20/3 டிவைடட் பை 100ன்னு வரும். ஸோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிடும். அப்போ வந்து 26 into 20/3 அப்படின்னு இருக்கா. ஸோ இது 3 டேபிள்ல கேன்சல் ஆகுமா, 26 ஆகாது. அப்போ எனக்கு முழு தொகையா வேணும் அப்படின்னா எனக்கு இந்த 3 கேன்சல் ஆகிற மாதிரி இருந்தா முழு தொகையா வருமா. அப்போ 3 வருஷத்துல எனக்கு என்னவாயிடும், முழு தொகையா இன்ட்ரெஸ்ட் வந்துடும், பாயிண்ட் இல்லாம. ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு மனிதன் 25300 தொகையை தன்னுடைய ஏபிசி ஆகிய 3 மகன்களிடையே பகிர்ந்து கொடுத்தார்.
அவர்களுடைய தொகைகளின் தனி வட்டிகள் முறையே 2 வருடம் 3 வருடம் மற்றும் 4 வருடங்களில் சமமாக இருக்குமாறு அவர்களிடையே தொகையை பிரித்து கொடுத்தார் எனில் ஏயின் பங்கு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு மனிதன் என்ன பண்றாரு, 25,300 ரூபாவை பிரிச்சு கொடுக்குறாரு 3 பேருக்கு. ஸோ ABC 3 பேருக்கு 25,300 ரூபாய் பிரிச்சு கொடுக்குறாரு. ஸோ பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்க, அவர்களுடைய தொகைகளின் தனி வட்டிகள் முறையே 2, 3, 4 வருஷத்துக்கு சமமா இருக்கு. ஸோ இங்க இவருடைய தனி வட்டி 2 வருஷம், ஸோ இவருடைய தனி வட்டி 3 வருஷம், இவருடைய தனி வட்டி 4 வருஷம் அப்படின்றது எனக்கு என்னவா இருக்கு அப்படின்னா சமமா இருக்கு. ஓகே, அவர்களிடையே தொகையை பிரித்து கொடுத்தார் எனில் ஏயின் பங்கு என்ன, ஏவோட பங்கு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இப்ப இங்க தனி வட்டி 2 வருஷத்துக்கு என்ன வரும், இங்க ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் P1 இல்ல ஏனே வச்சுக்கலாம், பிரின்சிபல் அமௌண்ட் ஏ, என் வந்து எனக்கு 2, ஆர் வந்து எனக்கு சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ ஆர் வந்து 3 பேருக்கும் சேம் அப்படின்னு சொல்லல எங்கேயுமே, பட் இவங்க வந்து நம்ம சேம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா எதனால சேம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆர் வந்து இங்க 10% அப்படின்னு அவங்களா எடுத்திருக்காங்க 43. ஸோ இங்க ஆர் வந்து நமக்கு கொடுக்கல. ஒரு மனிதன் 25,300 தொகையை தன்னுடைய 3 மகன்களிலே பகிர்ந்து கொடுத்தார். அவர்கள் தொகையின் தனி வட்டி சமமாக இருக்குமாறு அவர்களிடையே தொகையை பிரித்து கொடுத்தார் அப்படின்னு மட்டும்தான் இருக்கு. இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க, ABC ஆகியவற்றின் பங்குகள், அதாவது XYZ பிரின்சிபலா எடுத்துக்கிட்டாங்க. ஸோ XYZ பிரின்சிபலா எடுத்துக்கிட்டு இங்க என்னது தனி வட்டிகள் முறையே சமம்னு தான் சொல்லியிருக்காங்க. தனி வட்டிகள்னா PNR/100 மட்டும் தான் ஈக்குவேட் பண்ணும். ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க, அமௌண்ட்டை ஈக்குவேட் பண்ணிருக்காங்க. இது பிரின்சிபல், இது இன்ட்ரெஸ்ட். ஸோ இவங்க வந்து அமௌண்ட்டை ஈக்குவேட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ இது கொஸ்டின் எரரா இருக்கு கொஞ்சம். ஓகேவா, பிளஸ் வந்து இங்க ஆர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 10% அவங்களாவே எடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஓகே, ஸோ அதுவும் ஒரு கொஸ்டின்ல கிவன் டேட்டா இல்லை. அப்போ நமக்கு கண்டிப்பா இவங்க கொஸ்டின்ல எரர் இருக்கு. இந்த கொஸ்டின்ல எனக்கு தனி வட்டிகள் சமம் அப்படின்னு இல்லாம நமக்கு வந்து இங்க அமௌண்ட் தொகை மொத்த தொகை சமம் அப்படின்னு வச்சு போட்டிருக்காங்க. சரியா, சோ இங்க நம்ம தனி வட்டிகள் சமம்னு வச்சே ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, சோ இந்த பேஜ் பாத்துக்கோங்க, இவங்க வந்து அமௌண்ட் சமம் அப்படின்னு வச்சு போட்டிருக்காங்க. சோ இதுவும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் கொஸ்டின் வந்து அமௌண்ட் சமம் அப்படின்னு வச்சா இதுதான் வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஸோ இப்போ இங்க தனி வட்டி சமம் அப்படின்னா என்ன வரும், PNR/100. ஸோ PNR/100. இங்க வந்து 3 வருஷத்துக்கு அப்படின்னா பியோட அமௌண்ட் 3 வருஷத்துக்கு. ஸோ இங்க PNR/100. இங்க 4 வருஷத்துக்கு சியோட அமௌண்ட் C × 4 × R/100 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 100 100 100 கேன்சல் ஆயிடுமா. ஸோ ஆரும் கேன்சல் ஆயிடும். ஸோ 2A = 3B = 4C அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இங்க இதை நான் வந்து ரேஷியோவா பிரிக்கிறேன் அப்படின்னா 2A = 3B அப்படின்னு வச்சுக்கலாம். 2A = 3B. ஸோ இது வந்து எனக்கு A/B ரேஷியோ என்ன வந்துடும், A/B ரேஷியோ 3/2 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ அடுத்து இங்க 3B = 4C அப்படின்னு வச்சுக்கிட்டா B/C ரேஷியோ என்ன வந்துடும், 4/3 அப்படின்னு வந்துருமா. ஸோ அப்போ A/B/C ரேஷியோ எழுதுறோம் அப்படின்னா என்ன வரும், A/B/C ரேஷியோ. இங்க 3:2, இது வந்து 4:3. ஸோ இந்த 2 இங்க, இந்த 4 இங்க அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணா 3 4s are 12, 2 4s are 8, 2 3s are 6. ஸோ இது எல்லாமே 2 டேபிள்ல கேன்சல் ஆகும். அப்போ 6:4:3 அப்படின்ற ரேஷியோல தான் பணம் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 4 + 3 7, 7 + 6 13. அப்போ 13 பங்கு, மொத்த பகுதி 13 பங்கு தான் எனக்கு 25,300. இப்போ ஏவோட பங்கு வந்து 6. ஸோ அப்போ 6 பார்ட் எவ்வளோ அப்படின்னு தெரியணும்னா 25,300 டிவைடட் பை 13 × 6 அப்படின்னு போடணும். சரியா, ஸோ டிவைடட் பை 13 × 6 அப்படின்னு வரும். இந்த 6 13 நமக்கு கேன்சல் ஆகாது. அப்போ பாயிண்ட்ல தான் ஏதோ வந்து நமக்கு ஆன்சர் வரப்போகுது. ஓகே, ஸோ இது இப்படிதான் வந்து இந்த கொஸ்டின் இங்க கொடுத்துருக்க டேட்டாக்கு நம்ம அப்படிதான் சால்வ் பண்ணணும். இங்க ஆப்ஷன்ல நமக்கு எதுவும் இல்லை. அப்போ இங்க என்னது, இவற்றில் எதுவும் இல்லைன்னு வந்துருமா. ஸோ 25,300 × 6 டிவைடட் பை 13 அப்படின்னா எனக்கு 11,676.9 ரூபாய் அப்படின்னு வரும். ஸோ 11,000 எனக்கு ஆப்ஷன்ல இல்லை. ஸோ ஆப்ஷன் வந்து இவற்றில் எதுவும் இல்லை. அடுத்த கேள்வி பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள தனி வட்டி விகிதத்துடன் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு உள்ள தொகையையும் அசலும் 4:5 என்ற விகிதத்தில் உள்ளது. ஸோ கொடுக்கப்பட்டுள்ள தனி வட்டி விகிதத்துடன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு டைம்ல
எனக்கு தொகையும் அசலும் ரேஷியோ 4:5. தொகையும் அசலும் ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அமௌண்ட் தொகை பிரின்சிபல் தொகையும் அசலும் ரேஷியோ 4:5. இங்க பாருங்க எனக்கு பிரின்சிபல் 5 ஆமா அமௌண்ட் 4 ஆமா எப்படி வரும்? ஸோ அப்போ இங்கேயும் கொஸ்டின் தப்பு. இங்க எனக்கு என்னது அப்படின்னா A:P அமௌண்ட் டு பிரின்சிபல் ரேஷியோ 5:4. ஏன்னா என்னுடைய அமௌண்ட் தானே எப்பயுமே ஜாஸ்தியா இருக்கும், மொத்த தொகை தான் ஜாஸ்தியா இருக்கும் பிரின்சிபலை விட. ஸோ அப்போ இது வந்து கொஞ்சம் தப்பு. 3 வருடங்களுக்கு பின்னர் அதே வட்டி விகிதத்துடன் அசல் மற்றும் குறிப்பிட்ட காலத்திற்கு உள்ள தொகை ஆகியவற்றின் விகிதம் 5:7. இங்க கரெக்டா கொடுத்துருக்காங்க. அசல் மற்றும் தொகையின் விகிதம் 5:7. ஸோ அசல் மற்றும் தொகையின் விகிதம் வந்து 5:7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எத்தனை வருஷம் கழிச்சு அப்படின்னா இது வந்து இதுல இருந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு. ஓகேவா? 3 வருடங்களுக்கு பின்னர் அதே வட்டி விகிதத்துடன் ஆர் வந்து சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அசல் மற்றும் குறிப்பிட்ட காலத்திற்குள்ள தொகை ஆகியவற்றின் முறையை 5:7 ஆக மாறும். ஏனால் ஆண்டு வட்டி விகிதம் என்ன, ஆர் என்ன அப்படின்னு தான் கேட்கறாங்க. ஸோ எனக்கு இந்த பிரின்சிபல் அமௌண்ட்ன்றது தனி வட்டியில மாறாம இருக்குமா? ஸோ ஸ்டார்டிங்ல 4ன்னு இருந்தா இதுவும் மாறாம தான் இருக்கும். அப்போ இங்க 7 அப்படின்னு மாறி இருக்கு அப்படின்னா இப்ப நான் இதை 4ன்னு எப்படி மாத்தலாம்? இதை 4ன்னு எப்படி மாத்தலாம் நம்ம? எனக்கு ஏன்னா பிரின்சிபல் அமௌண்ட் என்னவா இருக்கணும் அப்படின்னா மாறாம தான் இருக்கணும் இல்லையா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் அது என்ன அப்படின்னு பார்த்து என்னோட அமௌண்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா இல்லையா? சோ இன்ட்ரெஸ்ட் என்னன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இங்க ஃபர்ஸ்ட் எனக்கு ரேஷியோ இங்க அமௌண்ட் பிரின்சிபல் இருக்கு. ஸோ அமௌண்ட் 5x பிரின்சிபல் 4x ஃபர்ஸ்ட் இருந்தது. ஸோ இது அமௌண்ட், இது பிரின்சிபல், இது 5x, இது 4x. கிளியரா? இப்போ எனக்கு இதே ரேஷியோ என்னவாயிடுச்சு, 5x 7x அப்படின்னு ஆயிடுச்சு. இங்க எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட் வந்து சாரி பிரின்சிபல் வந்து 4x இருந்தப்போ எனக்கு அமௌண்ட் வந்து 5x இருந்துச்சு. ஓகே, சோ அப்போ எனக்கு பிரின்சிபல் எக்ஸா இருக்கிறப்போ அமௌண்ட் என்னவா இருக்கும்? பிரின்சிபல் எக்ஸா இருக்கிறப்போ அமௌண்ட் வந்து 5/4x இருக்குமா? சோ அமௌண்ட் வந்து 5/4x இருக்கும். அப்போ இங்க எனக்கு பிரின்சிபல் வந்து 7x இருக்கு. சோ இந்த 7x நான் வந்து 4xன்னு ஃபர்ஸ்ட் மாத்தணும். மாத்தினாதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியா நம்மளால கொண்டு வர முடியும். ஓகேவா? இது எப்படி நம்ம 4xக்கு மாத்துறது? இந்த 7x எனக்கு 4x அப்படின்னு வச்சா இங்க எனக்கு மாறும். இங்க மாறினாதான் இந்த ரெண்டு அமௌண்ட்டும் டிஃபரன்ஸ் தான் எனக்கு என்ன வந்துடும், இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 years அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு வரணும். ஸோ அதை எப்படி மாத்தணும் அப்படின்றத நீங்க தான் எனக்கு சொல்ல போறீங்க. ஸோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்றீங்களா? வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறமா தான் நான் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். சரியா? ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம்? எனக்கு இங்க அமௌண்ட் 4xன்னு இருக்கப்போ இங்க பிரின்சிபல் சாரி பிரின்சிபல் 4x இருக்கப்போ அமௌண்ட் 5x. அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு x அப்படின்னு இருந்துச்சு. கரெக்டா? ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு x அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இப்போ எனக்கு 4x இருந்தப்போ 5x, இங்க இதுவே இப்படியும் எழுதலாம். ஸோ 5x அமௌண்டா இருந்தப்போ எனக்கு பிரின்சிபல் வந்து 4x. இங்க திரும்ப எனக்கு சேம் 5x அமௌண்டா இருந்தப்போ பிரின்சிபல் 7x மாறுமா? வாய்ப்பு இல்லைல்ல. ஸோ அப்போ இது 5/4 இன்ட்டு 7 அப்படின்னு கிடைச்சிருமா? ஸோ நல்லா பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இங்க பாருங்க 5x அமௌண்ட். ஸோ 5x அமௌண்டா இருக்கிறப்போ எனக்கு பிரின்சிபல் வந்து 4x இருந்துச்சு. இப்போ பிரின்சிபல் வந்து எனக்கு 7x மாறுது அப்படின்னா என்ன வரும்? இந்த 4x எனக்கு 7x மாறி இருக்கு. ரைட்டா? அப்போ இங்க என்ன வந்துடும், 4x இருந்தப்போ எனக்கு அமௌண்ட் வந்து 5x, இப்போ 7x மாறி இருக்கு. இப்படிதானே எழுதணும். ஸோ 4x பிரின்சிபல், ஸோ இந்த பிரின்சிபல் எனக்கு 5x மாறிடுச்சு. அப்போ எனக்கு இங்க 7x நான் 4x மாத்தணும்னா 5x டிவைடட் பை 4 அப்படின்னு வந்துருமா? ஸோ x இங்க என்ன வந்துடும், 4x இருக்கிறப்போ பிரின்சிபல் 4x இருக்கப்போ அமௌண்ட் 5x. இது ஓகே தானே? ஸோ இங்க இருந்து எனக்கு வந்து பிரின்சிபல் x இருக்கு அப்படின்னா இங்க என்ன வரும், 5/4x அப்படின்னு வந்துடும். இப்போ 7xனா எனக்கு என்ன வந்துடும், 7xனா 5/4 இன்ட்டு 7 அப்படின்னு பண்ணுமா? அப்போ இங்க 35/4 அப்படின்னு வரும். கரெக்டா? இங்க 7xன்றது எனக்கான பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ இந்த 4x பிரின்சிபல் அமௌண்ட்டை தான் நான் இப்போ 7x எப்படி மாத்தணும் அப்படின்றதான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
ஸோ அதை மாத்திட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், இங்க இருக்கிற அமௌண்ட்டுக்கும் இங்க இருக்கிற அமௌண்ட்டும் வித்தியாசமும் நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 3 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கிடைச்சிரும். ஸோ புரியுதுல என்ன பண்றோன்னு? ஓகேவா? ஸோ இங்க எனக்கு 4x இருக்கிறப்போ 5x இருந்தது, எனக்கு அசல் அப்படியே தான் இருக்கணும், மாறக்கூடாது, அதே 4x தான் இருக்கணும். ஸோ அதே 4xனா இதை எப்படி பிரிக்கலாம், 4x பிளஸ் 3x அப்படின்னு பிரிச்சுக்கலாமா? ஸோ 4x பிளஸ் 3x அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஸோ அப்போ இங்க அமௌண்ட்டு எனக்கு மாறக்கூடாது, அமௌண்ட் மாறணும். அப்பதான் எனக்கு பிரின்சிபல் வந்து நான் அதே 4x வச்சுக்கிட்டாதான் எனக்கு அமௌண்ட் எவ்வளவு மாறி இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ நான் என்னுடைய 7x 4x மாத்தணும். ஸோ அதை எப்படி மாத்தலாம் அப்படின்றது தான் இப்போ நான் கேட்கறேன். கமெண்ட் செக்ஷன்ல சொல்றீங்களா? சொன்னதுக்கு அப்புறமா என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதை வந்து உங்களுக்கு கண்டினியூஷனா நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்டே நமக்கு சால்வ் பண்ணிடலாம். இப்ப நான் கேட்கறது புரிஞ்சது இல்ல, ஸோ அதனாலதான் நான் 2-3 டைம்ஸ் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் போடுங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குன்னு பாருங்க. 45th கொஸ்டின். ரூபாய் 1000 தனி வட்டி 5% முதலீடு செய்யப்பட்டது. ஒவ்வொரு 10 வருடங்களுக்கு பிறகும் வட்டி அசலுடன் கூட்டப்பட்டால் எத்தனை வருடங்களுக்கு பின் அசல் 2000 இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரூபாய் 1000 ஆண்டு தனி வட்டி. ஸோ இது நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நெக்ஸ்ட் செஷன்ல நான் என்ன பண்றேன், இதுக்கான ஆன்சர் சொல்றேன். ஸோ எப்படி இந்த 7 நான் 5 ஃபர்ஸ்ட் மாத்தணும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ ரூபாய் 1000 ஆண்டு தனி வட்டி. ஸோ 1000 ரூபாய் ஆண்டு தனி வட்டி 5%. ஸோ ஆர் வந்து 5% முதலீடு செய்யறாங்க. பிரின்சிபல் வந்து 1000 ரூபாய். ஒவ்வொரு 10 வருடங்களுக்கு பிறகும் வட்டி அசலுடன் கூட்டப்படுகிறது. எத்தனை வருடங்களுக்கு பின் அசல் வந்து எனக்கு 2000 ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. ஒவ்வொரு 10 வருடங்களுக்கும் எனக்கு வட்டி அசலுடன் கூட்டப்படுகிறது. அப்போ 10 வருஷத்துல ஃபர்ஸ்ட் வட்டி என்ன வருதுன்னு பாருங்க. பி n வந்து 10 இன்ட்டு 5 டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டா 1000 ரூபாய் தானே. ஸோ அப்போ இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். அப்போ 500 அப்படின்னு வரும். 10 வருஷத்துக்கு எனக்கு வட்டி வந்து 500. அப்போ 1000 பிளஸ் 500 1500 அப்படின்னு வந்துடும் 10 வருஷத்துல. ஓகேவா? ஸோ எனக்கு எத்தனை வருஷம் கழிச்சு இது எனக்கு 2000 மாறும் அப்படின்னு இருக்கு. ஸோ திரும்ப 5 வருஷத்துக்கு என்ன வரும்னு பாருங்க, 1500. இப்போ எனக்கு அசல் வந்து 1500 இன்ட்டு 5 வருஷம் இன்ட்டு 5% டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டா இந்த ரெண்டு கேன்சல் ஆயிடும். 15 இன்ட்டு 5 இன்ட்டு 5 அப்படின்னா 5 இன்ட்டு 5 25. ஸோ 25 இன்ட்டு 15 அப்படின்னு போட்டீங்கன்னா 375 தான் வரும். ஸோ 1500 பிளஸ் 375 அப்படின்னா 2000 வரல. அப்போ 15 வருடம் கிடையாது. கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட் வந்து எனக்கு 18 வருடம் அப்படின்றது 3 வருஷம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ 16 2/3 வருடம் அப்படின்னு போட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். அப்படின்னா 16 2/3னா 6 வருஷம் சம்திங் வரும். ஓகேவா? ஸோ 6 வருஷம் சம்திங் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ எத்தனாவது கொஸ்டின், 45th கொஸ்டின் தானே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 45th கொஸ்டின் இவங்க எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 10 வருடங்களுக்கு 500. ஸோ அப்போ அந்த 500 நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், அசலோட சேர்த்துட்டோம். ஸோ மிச்சம் இருக்கிற இந்த 500க்கு தான் எனக்கு எத்தனை வருஷம் அப்படின்னு தெரியணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து 500. பி வந்து நமக்கு என்னது, பி வந்து என்ன வந்துடும் 1500. ஸோ 1500 இன்ட்டு n வந்து எத்தனை வருஷம்ன்றது தான் தெரியணும். ஆர் வந்து 5 டிவைடட் பை 100. ஸோ இந்த 2 0 கேன்சல் ஆயிடுமா? இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 100 அப்படின்னு இருக்கும். n வந்து நமக்கு என்ன வந்துடும் 100/15 அப்படின்னு இருக்கும். ஸோ 15 இன்ட்டு 6 அப்படின்னு போட்டா நமக்கு 90 அப்படின்னு கிடைச்சிருமா? ஸோ 6 10/15 அப்படின்னு இருக்கும். ஸோ 6 2/3 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ 6 2/3னா 10 years plus 6 2/3. ஸோ 16 2/3 years. இப்போ 5 வருடங்களுக்கான ஒரு தொகையின் தனி வட்டி அந்த தொகையின் 2/5 பகுதியாகும். எனில் ஆண்டு வட்டி விகிதம் என்ன அப்படின்றதுதான் கொஸ்டின். ஸோ 5 வருடங்களுக்கான ஒரு தொகையின் தனி வட்டி அந்த தொகையின் 2/5 பகுதி. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 2/5 ஆஃப் பி. ஸோ இப்போ பி இன்ட்டு n வந்து 5, ஆர் தான் என்னன்னு கேட்குறாங்க, டிவைடட் பை 100. ஸோ இந்த பி கேன்சல் ஆயிடுமா? இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 20ன்னு வரும். திரும்ப இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணுறப்போ 4. அப்போ ஆரோட வேல்யூ 2 × 4 8% அப்படின்னு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆனந்த் ஆண்டு தனி வட்டி 12% குறிப்பிட்ட தொகை கடன் வாங்கினார்.
மற்றும் அவர் கடனை 3 வருடம் 4 மாதங்களில் 17,584 கட்டி முடித்தார் எனில் அவர் வாங்கிய கடன் தொகை எவ்வளவு, பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. எனக்கு இங்க என்ன சொல்லியிருக்காங்க, குறிப்பிட்ட மற்றும் அவர் கடன் 3 வருடம் 4 மாதங்களில் 17,584 கட்டி முடிச்சாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்க அமௌண்ட் தான் வந்து எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 17,584. ஸோ பிரின்சிபல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அமௌண்ட்னா இது பிரின்சிபல் பி பிளஸ் ஐ வந்து பிஎன்ஆர் பை 100. ஸோ பி இது என்ன சொல்லியிருந்தாங்க நமக்கு, ஆர் வந்து 12%, என் வந்து 3 years 4 months. ஸோ 3 years 4 months அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆர் வந்து 10%, சாரி 12% ஆர். ஸோ இது 12% ஆர், இதுதான் நம்மளுடைய என். ஸோ 3 years 4 monthsனா மந்த்தை இயரா மாத்துறதுக்கு 4/12 அப்படின்னு போடுவோம். அப்போ இது 3 1/3 அப்படின்னு வந்துடும். ஸோ 3 1/3 மிக்சட் ஃப்ராக்ஷனை மாத்துறப்போ 10/3 வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ். ஸோ இந்த 0 கேன்சல் ஆகிடும். 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4. ஸோ 4/10 இருக்கு. திரும்ப 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2/5 வரும். ஸோ எக்ஸ் பிளஸ் 2x/5 = 17,584. இப்போ இங்கே எல்சிஎம் எடுத்தால் இன்ட்டு 5 பண்ணுவோமா. ஸோ 5 + 2 7x. ஸோ 7x/5 = 17,584 அப்படின்னு சால்வ் பண்ணால் நமக்கான பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ லாஸ்ட் கொஷின் இன்னைக்கு பாருங்க என்ன இருக்குன்னு, மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 1 தவணை வீதம். ஸோ அப்போ இதுவும் நமக்கு என்னது அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட் சம்மு தான், தவணை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எவ்வளோ தவணை கட்டுறாங்க, ₹1 தவணை கட்டுறாங்க. எத்தனை மாசத்துக்கு, 14 மாதங்களில் திருப்பி கொடுப்பதாக கூறி ரூபாய் 10 கடனாக கொடுக்கப்பட்டது. வட்டி வட்டி தனி வட்டியாக இருந்தது எனில் வட்டி விகிதம் என்ன, ஆர் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ நமக்கு தனி வட்டினா I = PNR/100 தான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. சரியா. ஸோ PNR/100. இங்க நான் என்ன பண்றேன், இன்ட்ரெஸ்ட் ₹1 அப்படின்னு கட்டுறேன். இன்ட்ரெஸ்ட் ₹1 கட்டுறேன். ஓகேவா. எனக்கு ₹1 எனக்கு எத்தனை கட்டுறேன், ஒரு மாசத்துக்கு ₹1 கட்டுறேன். ஸோ அப்போ இங்க n வந்து எனக்கு 1 மந்த்னா அப்போ இதை வந்து இயரா மாத்துறதுக்கு 1/12 அப்படின்னு வந்துருமா. ஸோ 1/12. இப்போ இங்க என்ன பிரின்சிபல் அப்படின்றது தான் நமக்கு மெயின் மேட்டர். பிரின்சிபல் என்னது, நான் 11 மாசத்துக்கு கட்டுறேன். ஸோ 11 மாசத்துக்கு கட்டுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன் நான், 11 மாசத்துக்கு ஃபர்ஸ்ட் மாசத்துக்கான தவணை எனக்கு ₹1 தான். அதுக்கு நான் மிச்சம் இருக்க 10 மாசத்துக்கு 1% கட்டுவேன் இல்லையா. ஸோ அதெல்லாம் சேர்த்தாதான் எனக்கு இந்த பிரின்சிபல் அமௌண்ட் வரும். ஸோ ₹1 நான் கட்டிட்டே போறேன் அப்படின்னா என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட் என்ன வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் ₹11 கட்டுறேன், அப்புறம் ₹10, அதுக்கப்புறம் இங்க என்னது ₹9. அப்போ இங்க எனக்கு ஒரு மாசத்துக்கான கூடுதல் தான் இங்க பிரின்சிபல். சரியா. அப்போ 11 + 10 + 9 பிளஸ் அப்படின்னு மொத்தமா நம்ம போடணும். சரியா. ஸோ மொத்தமா போட்டாதான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பிரின்சிபல் கிடைக்கும். ஸோ பிரின்சிபல் வந்து நமக்கு 10 + 9 + 8 + 7 + 6 + 5 + 4 + 3 + 2 + 1 அப்படின்னு போடணும். சரியா. ஏன்னா இங்க வந்து எனக்கு 11 மாதங்கள் கட்டுறாங்க. ஸோ 10ல இருந்தா, ஏன்னா ₹10 தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ 10ல இருந்து ஆரம்பிப்போம். 10 9 8 அப்படின்னு எனக்கு வரக்கூடிய கூடுதல் ₹1 வரைக்கும் வருதுல 11 மாசத்துக்கு. ஸோ அதனுடைய கூடுதல் தான் இங்க போடணும். ஸோ 7 6 5 அப்படின்னு. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ₹55 வரும், அப் டு 1 வரைக்கும். ஸோ 5 + 4 + 3 + 2 + 1. ஸோ இதை எனக்கு ஒரு மாசத்துக்கான தவணையோட கூடுதல் தான் இங்க P அப்படின்னு போடணும். ஸோ N என்ன போடணும் அப்படின்னா 1 அப்படின்னு போடணும். ஸோ 1 வெறுமனா 1ன்னு மட்டும் போட்டா போதுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. என்னது, எனக்கு அது வந்து மாசம் இல்லையா. ஸோ அப்போ இது வந்து மாசத்துக்கு நம்ம போடணும். அப்போ டிவைடட் பை என்ன போடணும் அப்படின்னா 12 அப்படின்னு போடணும். ஸோ டிவைடட் பை 12 அப்படின்னு போட்டா நமக்கு என்ன வந்துடும், டிவைடட் பை 12 அப்படின்னு போடணும். ஸோ இன்ட்டு 1/12. இங்க என்ன இருக்கு, ஸோ 55 மாதங்களுக்கு தனி வட்டி 1 அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க வட்டி விகிதம் ஆருக்கு நமக்கு ஏற்ற மாதிரி மாத்தி எழுதியிருக்காங்க. ஸோ I = PNR/100. ஸோ அப்போ இதுல இருந்து நமக்கு R வேணும்னா என்னது, R = I × 100 டிவைடட் பை P × N. I தான் நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, ₹1 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ R வேணும்னா 100 × I டிவைடட் பை PN. கரெக்ட் தான் இல்லையா. ஸோ அப்போ இங்க 100, I என்னது எனக்கு இன்ட்ரெஸ்ட் ₹1 1/12 இல்லையா. ஸோ அப்போ 1/12
அதுக்கப்புறம் பிரின்சிபல் வந்து 55 அப்படின்னு போடணும். ஸோ அப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கான ஆர் கிடைச்சிரும். ஸோ இங்கே வந்து இங்கே 12 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ எதனால இங்கே 12 அப்படின்னு போட்டிருக்காங்க, ஏன்னா 11 மாசத்துல ரிட்டர்ன் கொடுக்குறோம். ஸோ 1/12. ஸோ இங்கே தான் மாத்திருக்காங்க. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே எனக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ₹1 தான். ஈக்குவல் டு பி வந்து எனக்கு 55 இன்ட்டு என் வந்து 1/12 இன்ட்டு ஆர் தான் என்னன்னு வேணும். ஸோ டிவைடட் பை 100 அப்படின்னு போடணும். ஸோ இதுல இருந்து ஆர் என்ன அப்படின்னு கிடைச்சிடும். கிளியரா? ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட் சம் நமக்கு இப்போல்லாம் கேட்டது கிடையாது. இப்போன்னு இல்லை, நமக்கு எப்பயுமே இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட் இப்போதைக்குள்ள கேட்கல. மேபி கேட்டா கேட்கலாம். ஸோ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான கமெண்ட்ல நீங்க ஆன்சர் போடணும். ஸோ நான் என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டேன், ஞாபகம் இருக்குல்ல? என்ன மெத்தடு? இந்த 7x நான் 4xன்னு மாத்திட்டேன் அப்படின்னா எனக்கு இங்க இருக்கிற அமௌண்ட் இங்க இருக்கிற அமௌண்ட்டோட வித்தியாசம் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 3 இயர்ஸ் என்னன்னு கிடைச்சிரும். இப்ப என்ன கேட்டிருந்தாங்க, இங்க ஆண்டு வட்டி விகிதம் தான் கேட்டிருந்தாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 3 இயர்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா எனக்கு என்னது, பி வந்து 4x அப்படின்னு போட்டுடலாம். ஆண்டு வட்டி விகிதம்னா n1 6 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு எனக்கு ஆர் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த 7x எப்படி 4x மாத்துவீங்கன்றதை மட்டும் யோசிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா சால்வ் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ.